நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ தான் நான் பிகினிங் ஸ்டார்டிங்கில் வரேன் அப்படின்னா ஒரு கோ3ஓ ஒரு கோ4ஓ நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். ஏன்னா இதோட ரேட்டு வந்துட்டு இந்த விதையோட ரேட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி வேலி மசாலோட ரேட்டு வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ வேலி மசாலா உங்களுக்கு அனுபவம் இருக்குது, நான் ஆல்ரெடி ஆடு வளர்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு வேலி மசாலா இன்னும் வைக்கல அப்படின்னா நீங்கள் இப்போ வந்துட்டு வேலி மசாலா வந்துட்டு விதைங்க. ஓகேங்களா? வேலி மசாலா குதிரை மசாலாம் வந்து விதைங்க, இல்லை அகத்தியும் வந்துட்டு போடுங்க. ஏன் அப்படின்னா வேலி மசால், குதிரை மசால், அகத்தி, சவுண்டில் இது 4த்துலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்துட்டு அதிகம். அதாவது இந்த 4 தீவனங்கள் வகைகளில் அப்படியே வந்துட்டு ஃபைபர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய தீவனங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர்ச்சத்தும் ஃபைபர் சத்து அதிகமாக எதுன்னு பார்த்திங்கன்னா கோ3, கோ4, சூப்பர் நேப்பியர். ஓகேங்களா? இது 3மே வந்துட்டு நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய தீவனங்கள். நீங்கள் ஒன்று பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இதில் ஏதாவது ஒன்று வந்துட்டு வழங்க அப்படி இல்லைனா நீர்ச்சத்தில் இருக்கக்கூடிய தாவர வகைகளில் ஒன்று, அதேமாதிரி கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய தாவர வகைகளில் ஒன்று, அப்படி நீங்கள் வந்துட்டு பிரிச்சுக்கோங்க. ஒன்று வேலி மசாலா போட்டுக்கோங்க. அப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோ3 அந்த மாதிரி வந்துட்டு இல்லை சூப்பர்